அரசாங்கம் நமக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அரசாங்கத்தை புரிய வைப்பதல்ல நம்முடைய வேலை, அரசாங்கத்தை பணிய வைப்பதுதான் நம்முடைய வேலை. அவன் புரியாதவன் அல்ல. கம்பெனிகளின் தொடையிலே கட்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறான். இன்னைக்கு இந்த விகடனுக்கு ஏன் தடை செய்ய வேண்டும்? விகடனுடைய அந்த இணையதளத்திற்கு எதுக்கு தடை செய்ய வேண்டும்? அதிகாரப்பூர்வமாக தடை செய்யவில்லை, போட்டால் வராது. எதற்கு? ட்ரம்பிடம் போய் மோடி என்ன நடந்து கொண்டார் என்பதற்கான ஒரு கார்ட்டூன் போட்டான். அதாவது அந்த பத்திரிகையினுடைய உரிமை. அவர் மேடையிலே வைத்துக் கொண்டு ட்ரம்ப் பேசுகிறார், இந்தியாவுக்கு எதிராக நான் டாக்ஸ் போடுவேன் என்று பேசுகிறார். அவர் அப்போது பேசுகிற போது அவருடைய முகத்தையும் பாருங்கள், பக்கத்தில் இருந்த மோடியினுடைய முகத்தையும் பாருங்கள். அப்படிதான் கார்ட்டூன் போடுவான். கம்பெனிக்கு அந்த இவருக்கு ஒரு கம்பெனியினுடைய ஆளாக மாறிவிட்டார்கள் அரசியல் கட்சி தலைவர்கள், ஆட்சி தலைவர்கள். எங்கே போனாலும் அதானியம் அம்பானியும் அவனுடைய படை வீரர்களும் போய்கொண்டிருக்கிறார்கள். இப்போது போனதனுடைய முதன்மை நோக்கம் என்ன? அதானியின் மீதான வழக்கு வந்த அந்த அமெரிக்காவில் நடந்தா நம்ம ஊர் மாதிரி நடக்க மாட்டான், நடத்தினா முடிச்சிடுவான். எனவே அதானியை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் முதல் அஜெண்டா. போகும்போது அதை முடிச்சிடுறாரு. மற்றெல்லாம் அவன் அடிக்கிறான். இந்திய சமூகத்துக்கு எதிரான அத்தனை அறிவிப்புகளையும் ட்ரம்ப் செய்கிறார். அதை பற்றி அவருக்கு கவலை கிடையாது. அவர் போகிற போதுதானே கைவிலங்கு போட்டு அனுப்புகிறான். கைவிலங்கு கால் விலங்கு போட்டு அனுப்புகிறானே. ஆனால் இங்கே பார்த்தால் இந்த பிபிசி காரன் வேணா ஒருத்தர் சொல்லிவிட்டால் தேசத்திற்கு விரோதமானது என்று பேசுவார்கள். எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, எல்லா துறையிலும் தடுப்பூசியா கம்பெனி பக்கம் நிற்கிறான், மக்கள் மீது சோதனை எலிகளாக மக்களை பயன்படுத்துகிறான். இப்போது கவிதா குருங்கந்தி அவர்களிடத்தில் நான் நேரடியாக பார்த்ததில்லை, பேசியதில்லை. ஆனால் ஒரு வழக்கு அவரும் நடத்தி கொண்டிருக்கிறார், நாங்களும் நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய மகளிர் அமைப்பு, மகளிர் ஆயம் என்ற அமைப்பு, அதன் சார்பில் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்க நடந்து கொண்டிருக்கிறது. என்ன அது? எல்லா கடைகளிலும் செயற்கை அரிசியை கொண்டு வந்து விட்டான். அதற்கு பேர் செறிவூட்டப்பட்ட அரிசி. டாடா கம்பெனியினுடைய அரிசியை ரேஷன் கடைகளிலே அறிமுகப்படுத்தி விட்டான். எல்லா கடைகளிலும் அந்த அரிசி விற்கப்படுகிறது, திணிக்கப்படுகிறது. யாருக்கும் தெரியாது, எந்த அறிவிப்பும் கிடையாது. அது மக்களுடைய உடல் நலத்தின் மீது மிகப்பெரிய போர் தொடுக்கக்கூடியது. நாளை இதை அனுமதித்து விட்டால் நாளைக்கு எப்படி விதையிலே மான்சான்டோவினுடைய பல அவதாரங்களை முன்வைக்கிறானோ அதுபோல செயற்கை அரிசியை, செறிவூட்டப்பட்ட அரிசியை, அரிசி மட்டுமல்ல மற்ற தானியங்களை, உணவுப் பொருள்களை ரேஷன் கடையிலே மட்டுமல்ல வெளிச்சந்தையிலும் கொண்டு வந்து விடுவான்.